ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரைட் சைடும் பார்த்த மாதிரி இருக்குது. ஒன்று மேலே ஒன்று நான் மடிச்சிக்கிறேன். இது ரெண்டும் ஒரே பக்கமாக இருக்கணும் எப்போயுமே. ஒன்றா லைனிங்காக பார்த்து போட்டுக்குங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ரைட் சைடாக போட்டுக்குங்க. இப்போ ஒரு பக்கம் நான் 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இன்னொரு பக்கமும் அதே 3.5 இன்ச்சஸ் தான் மார்க் பண்ணுறேன். இந்த கஸ்டமருக்கு ரெண்டு சைடும் ஒரே அளவாக தான் இருந்துச்சு. இந்த பக்கம் ஃப்ரண்ட்டாகவும் இந்த பக்கம் சைடாகவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைட்லேருந்து இன்னொரு 3.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். இது ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் இந்த மாதிரி மார்க்கிங் வரும். நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் டவுனாக 1 இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டு, இந்த பக்கம் ஒரு பாயிண்ட்டு, இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம இப்போ ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு எப்போயுமே இப்படி கர்வாக தான் வரையணும். லைட்டாக கர்வ் போட்டுக்குங்க. மறுபடியும் ஹிப் சைடு ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போதும் நான் இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃப்ரண்ட்டு கர்வாகவும் சைடில் லைன் போட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பட்டி ஒரே சைடாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வரைஞ்ச அதே லைனில் கட் பண்ணி எடுத்துகிட்டு, நம்ம ஜாயிண்டாக தைச்சோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ணிவிட்டு இப்போ பிரித்து போட்டிங்கன்னா ரைட் லெஃப்ட்டு கரெக்டாக வரும். இந்த ஷார்ட்டாக கர்வ் இருக்கிற பக்கம் தான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு. ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஹிப் சைடு, அதே மாதிரி இதில் இந்த பக்கம் ஹிப் சைடு தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த பட்டி நமக்கு லெஃப்ட் சைடு. இந்த ஷார்ட் கர்வ் ஃப்ரண்ட்டில் கரெக்டாக உட்காரும். இந்த பக்கம் இருக்கிற பட்டி ரைட் சைடு. இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.